திருவாசகத்தில் திருவாசகத்தின் ஆடங்கால் பட்டவர் வள்ளல் பெருமான். வள்ளலார் திருவாசகத்தை பாடுவார். வள்ளலாருக்கு கல்யாணம் பேசினாங்க. சொந்த அக்கா பொண்ணு கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. முதல் இரவு இவர் கட்டில் உட்கார்ந்து இருக்கார். இந்த பொண்ணு காலடியில உட்கார்ந்து இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுதான் காலடியில உட்கார்ந்து உட்கார்ந்தாச்சு. இவர் என்ன பண்றாரு? இந்த பொண்ணை அப்படியே பார்க்கிறார். கருணை கிடைச்சு அந்த பொண்ணுக்கு குருநாதன் உபதேசம் கிடைச்சு. நீங்க முதலிரவுல பிள்ளையத்தானையா கொடுப்பீங்க, அவர் பெருமானையே கொடுத்து விட்டார். உபதேசம் கிடைச்சு என்ன ஆரம்பிச்சாரு? நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் நைட்டம்மா பொண்ணு கீழே உட்கார்ந்து இருக்கு, இவர் மேல உட்கார்ந்து இருக்காரு. திருவாசகம் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா ஓடி போயிருக்கு. இந்த ஆளு சரியில்லை சரிதானே? இந்த பொண்ணு கேட்டுட்டு முதல் தலைப்பு சிவபுராணம் முடிஞ்சு இவருக்கு கண்ணீர் பொட்டுது, பாடிக்கிட்டே இருக்கார். இரண்டாம் தலைப்பு கீர்த்தி திரு அகவல். மூணாம் தலைப்பு திரு அண்ட பகுதி. நான்காம் தலைப்பு போற்றி திரு அகவல். 5 திருச்சரகம், 6 ஈட்டல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம். மட மட மடன்னு சாமி பாடிக்கிட்டே இருக்காரு. அந்த சின்ன பொண்ணு உண்ணாமலைன்னு அவ பேரு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு கண்ணீர் வருது, இவருக்கு கண்ணீர் வருது. கடைசி 51ஆம் தலைப்பு அச்சோ பதிகம். கடைசி பாட்டு செம்மை நடமறியாத சிதறரும் திரிவேனை உம்மை மனம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருதியவர் ஆர் பெறுவார் அச்சோவே. முடிஞ்சுது, விடிஞ்சுது. தேன் நிலவு. இந்த ஃபர்ஸ்ட் நைட் என்னமா சொல்றீங்க? இதுதான்மா தேன் நிலவு. திருவாசகம் தேன் தானே. ராத்திரி முழுக்க 2 பேரும் அந்த தேன்ல தானே குடிச்சாங்க. அப்போ தேன் நிலவை ஒழுங்கா கொண்டாடினது வள்ளலார் தான். நம்ம என்ன பனி முழுக்க 3 அங்கேயே போனோம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தேன் நிலவு முழுக்க பாடலாம். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, கேட்டதுனால அந்த பொண்ணுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா உங்களுக்கு? வள்ளலார் வாழ்ந்தது 51 ஆண்டுகள். 1823 பிறந்தது. 1874 ஆண்டவனோடு கலந்த உடம்பை பிரித்து விட்டது. சாவெல்லாம் கிடையாது, அது மரணமில்லா பெருமாள். உடம்பை பிரிச்சு விட்டது. 51 ஆண்டுகள். அது என்ன 51 ஆண்டு? திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு? 51. வள்ளலார் வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 51 வருஷம். திருவாசகம் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? வள்ளலார் மாதிரி இருக்கும். திருவருட்பா எப்படி இருக்கும்? திருவாசகம் மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளக்காரன் படிச்சுட்டு இது தெரியுமா சொன்னா, திருவருட்பா இஸ் தி 19th century edition of திருவாசகம். திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்புக்கு பெயர் திருவருட்பா. இப்ப சொல்றேன். திருவண்ணாமலைக்கு வந்தார்ல மாணிக்க வாசகர். திருவண்ணாமலையில மேல கோபுரத்தில் மேல மலையில கார்த்திகை, பெரிய கார்த்திகை அந்த விளக்க கும்பிட்டார். அன்னைக்கு பௌர்ணமியா? பெரிய கார்த்திகை பௌர்ணமி தானே. அந்த காலத்துல பழக்கம் எப்படின்னு கேட்டா, பௌர்ணமி முடிஞ்சிட்டா மறுநாள் அடுத்த மாசம் சாந்திரமானம்னு பேரு. சந்திரன் பௌர்ணமி ஆயிட்டான்னா அந்த மாசம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில அடுத்த மாசம். இப்போ கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்சிட்டா மறுநாள் காலையில மார்கழி 1. மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனம். பௌர்ணமி முடிஞ்சிட்டா அடுத்த நாள் தை 1.
தைப்பூசம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா அடுத்த நாள் மாசி 1, மாசி மகம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா அடுத்த நாள் பங்குனி 1, பங்குனி உத்திரம். அது என்னடா எல்லாம் கொண்டாடுறதா வருது. பௌர்ணமி பங்குனி உத்திரம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா மறுநாள் சித்திரை 1, சித்திரா பௌர்ணமி. எங்க மதுரையில அழகர் ஆத்திரை இறங்குவார். சித்திரா பௌர்ணமி மறுநாள் காலையில வைகாசி 1, வைகாசி விசாகம் பௌர்ணமி மறுநாள் ஆணி. அந்த காலத்து பழக்கம். இவரு பெரிய கார்த்திகை அன்னைக்கு திருவண்ணாமலையில மறுநாள் காலையில. அப்ப எந்த மாசம்? கார்த்திகைக்கு அடுத்து மார்கழி. பெண்கள் எல்லாம் காலையில குளிச்சுட்டு சிவபெருமான் சந்நிதியில போய் நாட்டுக்கு நல்ல மழை வேண்டும், வீட்டுக்கு நல்ல கணவன் வேண்டும். கணவன் கணவன் என்ன அர்த்தம்? கண்ணவன். கண்ணவன். கண் இல்லைன்னா என்ன பாடுபடுவீங்க? ஒரு பொண்ணுக்கு கண்ணு கணவன் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. சும்மா அப்பப்ப சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிதானே? கண் கண். இவரு இந்த பெண்களை எல்லாம் பார்த்தார், பாடிக்கிட்டு போறத பார்த்தார். இவங்களுக்காக ஒரு பாட்டு வேற நிமிந்தாரா. கார்த்திகை கடைசி நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றின தீபத்தை பார்த்தார். ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை. அரும் சோதி வெறும் சோதி. அரும் சோதினா அருமையான ஜோதி. வெறும் ஜோதினா நம்ம கிட்ட வந்து எளிமையினால பெருமை பெற்ற ஜோதி. கடவுள் ரொம்ப பெரியவர். இங்க பாருங்க, நடராஜாவை வந்து இங்க உட்கார்ந்து கடவுள் கொடுத்தனா என்னங்க? எத்தனை கோடி அண்டங்கள் அவ்வளதையும் படைச்ச புண்ணியவன் நமக்காக உடம்ப சுருக்கிக்கிட்டு இந்தடா நீ கும்பிடுறதுக்காக சின்னதா ஒரு நடராஜாவா வந்திருக்கேன். கற்பனை கடந்த சோதி கருணையே. அவன் கருணையினால தான் இந்த வழி நமக்கு தெரியணும்ல, நம்மளால பார்க்க முடியாது இல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அரும்பெரும் ஜோதி. அரும்பெரும் ஜோதி. வண்டலாருக்கு இது காதலப்பட்டதா? ஆகா, அரும்பெரும் ஜோதி. அரும்பெரும் ஜோதி. அரும்பெரும் ஜோதி. அங்கிருந்து வந்ததுதான் அரும்பெரும் ஜோதி. வள்ளலாருக்கு என்ன ஆயிடுச்சு? அரும்பெரும் ஜோதி. திருவம்பாவை ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கோடி சிலம்ப சிலம்பும் குருகென்றும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கென்றும் ஏழில் பரஞ்சோதி ஏழில் பரம் கருணை. நிறுத்துங்க நிறுத்துங்க. பாட்டு நல்லா சொன்னீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நல்ல சபையில பேச வச்சிருக்கீங்க, பெரிய புண்ணியம். சில ஊர்ல நாங்க போவோம், அவனக பேசிட்டு நான் தனி பேச்சா பேசிட்டு இருப்பேன். எல்லாரும் வாங்க, எப்படி கேட்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. கேட்கிறவங்க பேசுறது நடராஜாவுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுற மாதிரி, கேட்காதவங்க பேசுறது சந்தனத்தை சாக்கடையில கொட்டுற மாதிரி. புரியுதா? நம்ம சில சமயம் அதையும் செய்கிறோம். என்ன கேடில் பரங்கருணை. கேடில்னா ஒப்பில்லாத பரங்கருணை. ஓ, ஒப்பில்லாத பரங்கருணை. கேடில் பரங்கருணை, தனிப்பெருங்கருணை. திருவம்பாவையில் எடுத்ததுதான் அருட்பெரும் ஜோதியும் தனிப்பெருங்கருணை. அப்போ மாணிக்கவாசகர் சாமி எங்க பட்ட மாணிக்கவாசகர், வண்டலாருக்கு எல்லாம் மாணிக்கவாசகர். இப்போ உங்களுக்கு 5 செய்தி சொல்லப்படும். திருவாசகத்தின் பெருமை. அதுல திருவாசக செய்திகள், திருவாசக பாட்டுக்கள் வரும். 5 செய்தி நல்லா கேட்டுங்க. முதலாவது செய்தி, இதுவரைக்கும் முன்னுரை தான் பேசியிருக்கேன். முதலாவது செய்தி, மகாத்மா காந்தி அடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமோ? அதையெல்லாம் சொல்ல வேண்டிய ரூபா நோட்ல இல்லாட்டி அவர் மொத்தமா தொடச்சு போட்டுப்போம்.
ஆமா, அவர் சொன்னதையெல்லாம் தொடர்ச்சி. இனிமே என்ன, அவர் தானே பாக்கி. மகாத்மா காந்தி 1913, 3 வருஷத்துக்கு எல்லாம் முன்னால தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி ஒரு வக்கீல். அப்ப அவருக்கு பேர் தெரியுமா? MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. MK காந்தி வக்கீல் உட்கார்ந்து இருக்க. ஒரு தமிழ் ஆண் அங்க இருந்து வர்ற, ரத்தம் முகத்துல ரத்தம், மார்பல ரத்தம், கக்கத்துல ஒரு துண்டு குடி பார்த்துட்டே வர. மகாத்மா காந்தி அப்ப மகாத்மா பட்டமெல்லாம் கிடையாது, MK காந்தி தான். அப்படி வந்தவர் இவரை பார்த்து கும்பிட்டார். காந்தி அவரை பார்த்தா, நீ யாரு? நான் பாலசுந்தரம். எல்லாம் இங்கிலீஷ்ல பேச்சு. எங்க இருந்து வர்ற? தென்னாப்பிரிக்காவில் தான் வேலை பார்க்கிறேன். இது என்ன முகமெல்லாம் ரத்தம்? எங்க முதலாளி 18 மணி நேரம் வேலை வாங்குவார், 6 மணி நேரம் அடிச்சு கொள்ளுவார். அதான் சம்பளம். என்னடா அநியாயமா இருக்கு. ஆமா, அதான் ரத்த காயம். நீ பார்க்கல. சரி, துண்டைய கக்கத்துல வச்சிருக்கேன், தோல்ல போட வேண்டியதுதானே. நாங்கள்லாம் அடிமைகள், தோல்ல துண்டு போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? போட்டா அடுத்தாப்புல துண்டு போடுறதுக்கு தோல். நீங்க என்ன, எந்த ஊருக்காரங்க? பிறந்த ஊர் தமிழ்நாடு. தமிழ்நாடா? அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டு. தமிழ்நாடா? தமிழ்நாட்டுல எந்த ஊரு? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், தில்லையாடின்னு பேரு. இங்க கேட்டாப்புல இருக்கா? இங்க கேட்டாப்புல இருக்குல்ல, தில்லையாடின்னு பேரு. முனிசாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் குடும்பம். நாங்கன்னா இங்க வேலை பார்க்கிறோம், எல்லாரும் அடி வாங்கி சாகிறோம். வெள்ளக்கார முதலாளிகள் எங்களை கொள்கிறார்கள். சரி பாலசுந்தரம், நான் என்ன செய்யணும்? நீங்க எங்க முதலாளி மேல எனக்காக கேஸ் போட்டு என்னை அடிச்சதுக்கு நஷ்ட ஈடு வாங்கிட்டாங்க. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளக்காரனை எதிர்த்து குஜராத்திக்காரர் தமிழனுக்காக கேஸ் தொடங்கினார். அதாமா இந்திய ஒருமைப்பாடு. கேஸ் போட்டாச்சு. அந்த காலம் 6-7 மாதத்துல தீர்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன 50 வருஷம் நம்ம கேஸ் போட்டோம்னா, நம்ம பேர காலத்துல வக்கீலையா பேரன் அங்க போய் ஆர்கியூ பண்ண, ஜட்ஜையா பேரன் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்படித்தானே ஆயிப்போச்சு. தீர்ப்பு வந்துருச்சு. யாருக்கு ஜெயிச்சுது? பாலசுந்தரத்துக்கு ஜெயிச்சு. நஷ்ட ஈடு கொடுத்துட்டான் வெள்ளக்காரன். உடனே எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்க. சே, நமக்கு வெற்றி. எல்லாம் காந்தி காலில் விழுந்துட்டாங்க. எங்க கேஸ் எடுத்துக்கிறோம்? என்ன இத்தனை பேரா? 300-400 பேரு. நான் எங்க இத்தனை கேஸ் போடுறது? பார்த்தேன், ஒத்துழையாமை போ கொடியேற்று. இதென்ன ஒத்துழையாமை போ? வேலைக்கு போ, உட்காரு, வேலை பார்க்க. அடிச்சா வாங்கிட்டோ, திருப்பி அடிச்ச. எவ்வளவு உறுதி வேணும்? இது பேரு ஒத்துழையாமை. ஆரம்பிச்சு வெள்ளைக்காரன் பார்த்தான், அடிச்சா ஆபத்து, செத்து போயிட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அத்தனை பேரையும் ஜெயில போட்டு என்ன அப்படிக்காக ஒரு சின்ன அறை, அதுக்குள்ள 3 பேர். MK காந்தி, பாலசுந்தரம், ஒரு 13 வயசு பொண்ணு. வயசு என்ன? 13 வயசு. 1900 ஒட்டி பிறந்தவன். இப்ப 1913 அது நடக்கிற காலம். 13 வயசு பொண்ணு. அவன் பேர் என்ன? வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. ஒரு சின்ன அறை. ஒண்ணு சொல்லவா கொடுமையை பத்தி, சிறைய பத்தி. இன்னைக்கு ஜெயிலெல்லாம் வசதியா இருக்கு. நம்ம ஆளுங்க ஜெயிலுக்கு போனா 3 வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது 30 கிலோ கூடியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது.
நாமக்கல்லார் பாடுவார், எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார், சொல்லாலும் எழுத்தாலும் வழக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம் அடிக்கிறான். சாப்பிடுறதுக்கு ஒரு பிளேட்டு, மரமும் அதுலதான் போய் கொண்டே கொண்டேன். எப்படி மாறுது? வராத வியாதி எல்லாம் வரும். இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி எடுக்குது, வேதி போகுது, உடம்பு நடுங்கிருச்சு, சாக போகுது. கிட்டத்தட்ட 13 வருஷம் சாக போகுது. வெள்ளக்காரன் இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேரை, மகாத்மாவும் பாலசுந்தரமும் இந்த சின்ன பொண்ணை நடக்க முடியாது. ஒரு பெட்ஷீட் இருக்குல்ல, அதுல போட்டு சுத்தி தோல்ல வச்சு தூக்கிக்கிட்டு தென்னாப்பிரிக்காவில ஜோகானஸ்பர்க் அங்கே காந்தியினுடைய ஒரு இடம் கொண்டாந்து இந்த பிள்ளையை படிக்க வச்சு சுத்தி எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு மலங்க மலங்க மலர்ந்து மலராத வயசு. காந்தி பக்கத்துல போய் நின்று கண்ணீர் விட்டார். அம்மா வள்ளியம்மை, உன்னை இந்த போராட்டத்தில் சேர்த்தது தப்புமா, நீ பிஞ்சு கண்ணீர் விட்டார். இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தது. வள்ளியம்மை, உனக்கு வருத்தமா? ஆமாம் பாபு. எதனால வருத்தம்? அநியாயமா 13 வயசுல சாக போறமே அப்படின்னு வருத்தமா? இல்லை. என்னது? இல்லை. அப்ப என்ன வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னமா சொல்ற? ஒண்ணும் புரியலையே பாபுஜி. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் இன்னொரு முறையும் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல்ல தட்டுங்க. வள்ளியம்மைக்கு தட்டாத கைக்கு அது இருந்த என்ன ஒழிச்சு ஏமா எவனுக்கோ போய் கையை தட்டிட்டு மத்தியானத்திலிருந்து காத்து கிடக்கிறான். வள்ளியம்மைக்கு தட்டணுமா இல்லையா? என்ன சொல்றா? இன்னொரு உயிர் இருந்தா உங்களுக்காக அந்த உயிர். காந்தி அழுதுட்ட. இப்பதான் முக்கியமான இடம். பாலசுந்தரத்தை ஒரு பார்வை பார்க்க, அண்ணா என்னம்மா இந்த பாட்டை படி கேட்டுட்டு இறந்து போறேன், இந்த சத்துவாச்சாரிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி இறந்து போறேன். நம்ம சொல்லுவோமா? வெளியில பணம் தூக்கிட்டு போனா கூட வீட்டை எல்லாம் கழுவி விடுறாங்க. ஏன்? எமன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுறப்ப கழுவுறமா இல்லையா? சின்ன பொண்ணு இந்த பாட்டை சொல்லு, அண்ணா நான் கேட்டுட்டு இறந்து போறேன். பாலசுந்தரம் ஒரு பாட்டுன்னு சொன்ன. இந்த பொண்ணு கேட்டு முகத்துல மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அப்படியே எல்லாரையும் பார்த்தது. மகாத்மா காந்திகிட்ட வந்தது, நல்லா சிரிச்சுது, அப்படியே நின்று வச்சு. முகம் எப்படி இருக்கு? சிரிச்சபடிக்கு இறந்து வச்சு. அம்மா இறக்க விட்டு முகத்துல சிரிப்பு இருக்குமா? சவக்கடைன்னு பேரு. ஐயோ நான் போக போறேனே, இத்தனை கோடி சம்பாதிச்சனே, விட்டுட்டு இல்ல போக போறேன். இந்த யமதர்ம ராஜா கடங்காரன், லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறானே, கொடுத்து கொஞ்ச காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணா தேடுது, எல்லாம் போச்சு, இந்த கவலையோட தானே சாகணும். முகம் எப்படி இருக்கும்? சவக்கடையா. சில பேர் உசுரோட இருக்கிற பொழுது மூஞ்சி சவக்கடையா தான் இருக்கு. இவன் செத்தப்புறம் எப்படி இருப்பானோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். சிரிச்ச உதிக்குமா? ராவணன் இறந்தானா, முகம் எப்படி இருந்துச்சான்? தேவர்களை வென்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தானோ அது மாதிரி 3 பங்கு மகிழ்ச்சியோட இறந்தான். கம்பர் சொல்ற, மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள். சாகுற பொழுது எனக்கு ராமன்ல வந்து வச்சிருக்கான்.
ஏத்தாப்புல நிக்கிறங்க ராவன். யாரெல்லாம் எந்த ஊர்ல எல்லாம் ராமாயணம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் ராவணனை விட்டுட்டு இனிமே சொல்ல முடியாது. நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்று அவன் மகிழ்ச்சியோட செத்தான். அது மாதிரி இந்த பொண்ணு வண்டியம்மை சிரிச்ச முடிக்க காந்தி கேட்ட பாலசுந்தரம் ஏன் அந்த பாட்டை கேட்டான்? பாலசுந்தரன் சொல்றார், காந்திஜி ராத்திரி தூங்குற போது எந்த சிந்தனையோட தூங்குறோம், காலையில எந்திரிக்கிற போது முதல்ல அதுதான் மனசுல. ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம எப்ப தூங்குறோம்னு நமக்கு தெரியாது. நான் சொல்லிட்டு தூங்குவோம், நான் 12:59க்கு தூங்க போறேன், தூங்கிடுவான், சொல்ல தெரியல. அது மாதிரி சாகுற போது நல்லா கேட்குறீங்க, சாகுற போது எந்த சிந்தனையோட சாகுறோமோ அடுத்த பிறவியில பிறக்கிற போது அந்த சிந்தனையோட. ஆமா, உறங்குறதுக்கும் சாகுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, உறங்குறதுங்கிறது ரிகர்சல், சாகுறதுங்கிறது ஃபைனல். இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல ரிகர்சல் பார்த்தது இல்லை, நம்ம எல்லாம் சாகுறதுக்கு ரிகர்சல் பார்க்கணும். ஆமா, செத்து போனா தன் நினைப்பா இருக்கு, குடியே கிடக்கிறான். இவன் ஒரு பக்கம், வேட்டி ஒரு பக்கம், தன் நினைப்பு இல்லை. இல்ல அப்படித்தாங்க கிடக்கிறீங்க. சாவு நான் சொல்லல, திருவள்ளுவர் என் சீத்தலை சேர்த்தனார் உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. திருவள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. நம்ம என்ன திருக்குறளை ஒழுங்காவா படிச்சோம்? படிக்கலையே. படிக்காம தமிழ் வாழ்கன்னு சொன்னா தமிழ் எங்க வாழும்? படிக்கணுமா இல்லையா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதனாலதான் அந்த பாட்டை கேட்டாங்க. அந்த பாட்டுல என்ன அப்படி விசேஷம்? ஏன் அந்த பாட்டை கேட்டா? ஏன் கேட்டாருங்கிறது முதல்ல. ஏன் இந்த பாட்டை கேட்டா? அவர் சொல்றார், இந்த பாட்டு பிறவியை மாற்றக்கூடியது, இனிமே பிறவி வராது. பாலசுந்தரம் ஒண்ணு செய்யா என்ன? இந்த பாட்டை எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி. பாலசுந்தரம் இங்கிலீஷ்ல புரியுதாமா உங்களுக்கு? நான்னா என், உனக்குன்னா யுஎன்ஏ கேகேயு. தமிழ் சொல்லை ஆங்கில எழுத்தில் எழுதி கொடுப்பது, இதுக்கு பேரு டிரான்ஸ்லிட்டரேஷன் பேரு. நாட் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்டரேஷன். எழுதி கொடுத்தாச்சு. இப்ப காந்தி கையில அந்த பாட்டு வந்துருச்சு. இப்ப காந்தி படிக்க முடியுமா? முடியாதா? இங்கிலீஷ் படிக்கிறாங்க. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமதம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருதியவாறு ஆர் பெறுவாரச்சோரே. பாலசுந்தரம் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாம மூர்கனோட தெரியக்கூடிய என்னை, மூர்கன்னா யாரு தெரியுமா? குடிச்ச குடிக்க விட மாட்டேன். திருப்பெருந்துறை போயிருக்கீங்களா? அவடையார் கோயில் மேல உடும்பு நிற்கும், நேர வாசப்பள்ள நின்று பாருங்க, உடும்பு குறைக்கும். குடிச்ச குடிக்க விடாது. இவனு கொடுத்தேன், குடிச்ச குடிக்க விடாது. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் செய்த வினையெல்லாம் போய்விட்டது. சித்த மனம் அறிவித்து மனசிலே உள்ள குற்றங்கள் போய்விட்டன. சிவம் ஆக்கி, சிவம் ஆக்கி என்னை சிவனாக மாற்றி என்னை ஆண்ட அத்தன் எங்க அப்பா அத்தன் என கருதியவர் ஆர் பெறுவாரச்சோரே. பாலசுந்தரம் பாட்டு நல்லா இருக்கு.
பாட்டு நல்லா இருக்கு. இந்த பாட்டு எங்கே இருக்கு? இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம், முதல் பாட்டு. என்ன பண்ணார் தெரியுமா காந்திஜி? இந்த பாட்டை மடிச்சு பையில வச்சுட்டார். என்னுடைய பிரார்த்தனையில் நிறைவான பாடல் இந்த திருவாசகம். திருவாசகம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? மகாத்மா காந்தியினுடைய பிரார்த்தனையில கடைசி பாட்டு எந்த பாட்டு? அச்சோ பதிகம். இன்னொன்னு கேட்கிறேன், நல்ல கூட்டம் இல்ல, உங்களுக்கு தெரியணும் இல்ல, கிறிஸ்தவ பெருமக்கள் நல்ல அவங்க வேதத்தை படிச்சு கேட்டா பதில் சொல்றாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் தினம் அவங்களுடைய நூலை குரானை ஓதுகிறார். ஒழுங்கா இந்த ஒண்ணும் தெரியாம வந்து உட்கார்ந்துட்டு சுண்ட கடலை வாங்கிட்டு போறது நம்ம தெரியணுமா இல்லையா? ஒரு கேள்வி கேட்கிறேன், 63 இருக்காங்களா? இந்த கோயில்ல இவ்வளவு புண்ணியம் பாருங்க, பின்னால இந்த கோயிலுக்கு இவ்வளவு பண்ணி ஒரு பக்கம் 63 சிலை, உள்ளுக்க எல்லாம் 50 நிற்கிறேன். எல்லாம் கோயில் கட்டி கும்பிடும். இதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அந்த புண்ணியவான்கள் குடும்பம் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்தமா. இப்போ ஒரு சந்தேகம், இந்த 63 மாணிக்கவாசகர் எங்கே இருக்க? எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வருவோமா? நான் கேட்ட கேள்வி, 63 மாணிக்கவாசகர் எங்கே இருக்க? நான் வரல இருப்பேன், அது வேற. என் கேள்வியை புரிஞ்சுக்கிடுங்க. நடராஜர் 63 இல்ல, அதை ஒத்துக்கிடுங்க. அப்ப மாணிக்கவாசகர் எங்கே இருக்க? நல்லா சொல்லுவீங்க. ஏன் என்ன 63 மாணிக்கவாசகரை வைக்கப்படாதா? வச்சிருந்தா சேக்கடார் பெரிய புராணத்துல பாடி இருப்பாரு, பாடலையே. இவர் எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? நடராஜாவுக்கு வலது பக்கம், இடது பக்கம் சிவகாமி, வலது பக்கம் மாணிக்கவாசகர். ஏன் இவர் ஏன் அடியார் பட்டியல்ல வைக்கல? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல திருத்தொண்ட தொகைன்னு பாடினார். அதுல மாணிக்கவாசகரை விட்டுட்டார். விடலாமா? தப்பு தானே? சுந்தரமூர்த்திய தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அறிவா இருக்கு? ஏன் விட்டுட்டார் தெரியுமா? மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. சார் இதை சொல்றதுக்கா வேலூர் என்னமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் சொல்லல? மாணிக்கவாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யார்? சிவபெருமான். சிவபெருமான் புரிஞ்சுக்கணும். சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி. அதனாலதான் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. எங்க? நடராஜா பக்கத்துல சிவகாமிக்கு ஈக்குவல். சிவகாமி ஒரு பக்கம், மாணிக்கவாசகர். அது என்ன சிவகாமிக்கு சமம்ங்கிறீங்களே, அது எப்படி? இப்ப சொல்றேன். சிதம்பரம் போயிருக்கீங்களா? கை தூக்குங்க. அடி அம்மா, ரொம்ப பேர் தூக்குறாங்களே. சிதம்பரம் கோயில்ல எத்தனை வாசல்? 4 வாசல். அற்புதம். மேற்கு கோபுர வாசல் வழியா அப்பர் சுவாமி வந்தார். தெற்கு கோபுர வாசல் வழியா சம்பந்தர் வந்தார். வடக்கு கோபுர வாசல் வழியா சுந்தரர் வந்தார். நடராஜாவுக்கு பக்கத்திலே உள்ள கிழக்கு கோபுர வாசல் வழியா மாணிக்கவாசகர் வந்தார். ஏன் 4 பேரும் சண்டையா? ஒருத்தர் வந்த வாசல்ல ஒருத்தர் வரக்கூடாதா? வரல. ஏன்? ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. ஒண்ணு, கடவுள் எங்க அப்பா, நான் பிள்ளை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு
அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எவ்வாறும் எப்பதமும் எங்களும் நான் சென்று எந்த எனதறுப்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாதமேல் நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவதே. வள்ளல் பெருமான் அப்பா பிள்ளை ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் பிள்ளை, சிவபெருமான் அப்பா. அதனாலதான் அவனுக்கு தெரியுமா ஞான சம்பந்தர் எத்தனை முறை அழுதார். என்ன சார் என்னென்னமோ கேட்குது. ஒரு முறை தான் அழுதார். பாலுக்காக அழுதாருல. அதுக்கப்புறம் புண்ணியவான் அழுத அழுகைய மாத்தினாரே தவிர அவர் அழுகை இல்லை. ஒரு முறைதான். மற்ற அத்தனை பேரும் புளிய புளிய அழுதார்கள். அழுதாங்களா இல்லையா? அது ராஜாவுக்கு கல்லுக்குட்டி, சிவபெருமானுக்கு புள்ள. தாளம் கை தாளம் போட்டா வலிக்குதுன்னு தங்க தாளம் கொடுக்குறாரு. நடந்து போனா பூப்பல்லாக்கு சிறிய கொடுக்கிறாரு, கொடை கொடுக்கிறாரு. அது ஒரு ரெண்டாவது. கடவுள் தலைவன், நான் தொண்டர், நான் வேலைக்காரன். அப்பர் சுவாமி திருநாவுக்கரசர் முதல்ல சொன்னது சத்புத்திர மார்க்கம், இப்ப சொல்றது தாச மார்க்கம். நான் அடிக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமி நண்பன், என்ன அநியாயம் வேணாலும் பண்ணலாம். சிவபெருமான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யான் செய்யும் துரிசுகளில் கூட நாடி. ஞாபகம் வருதா? ஏடிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாடை கொண்டன் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அது நண்பேண்டா நம்மான்னு சொல்றாங்க. அது ஃப்ரெண்டு. அதுக்கு பேரு சகமார்க்கம். மூணாச்சா? நாடாவது. கடவுள் காதலன், நான் காதலன். எனக்கு எல்லாம் அவன்தான், வேற ஒண்ணும் கிடையாது. காதலிக்கு யாரு எல்லாம்? காதலன் தான். அவன் காதலன், நான் காதலி. அவன் நாயகன், நான் நாயகி. அவன் கண்மணி, நான் தான் பாவை. இதுக்கு பேரு சன்மார்க்கம். இதுதான் மாணிக்கவாசகர். புரியுதா? இந்த நாடுக்குள்ள எது தேவை? நம்மளால சத்புத்திர மார்க்கம் அப்பா அவ்வளோ முடியாதுப்பா. அவர் ரொம்ப பெரிய ஆளு, நான் போய் அவரை அப்பா அதான் நடக்கிற காரியம் இல்லை கூப்பிடலாம். அப்பர் சுவாமி கருந்தொண்டு இந்துக்கு மாப்பிள்ளை அது அப்பா அதுவும் முடியாது. கடவுளின் காதலன், நான் காதலன். நினைச்சு நினைச்சு அழுது அழுது கடவுளை தன் வீட்டு வாசற்படிக்கு கொண்டு வந்தவர் மாணிக்கவாசகர் சுவாமி. அதுதான் சன்மார்க்கம். வடநாடைய மார்க்கத்துக்கு என்னையா பேரு? சமரச சுத்த சன்மார்க்கம். ஆமா, மாணிக்கவாசகர் மனைவியாக்கம், சிவபெருமான் கணவனா? எங்க மாணிக்கவாசகர் ஆனா பொண்ணா? என்ன அநியாயம் பண்றீங்க? அவரை போய் பொண்ணுங்கிறீங்க. ஆனா பொண்ணா? பொண்ணு. ஏன் சார் இன்னைக்கு பொய்யா சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? மாணிக்கவாசகர் இப்ப சொல்றேன், நிரூபிக்கிறேன். மாணிக்கவாசகர் ஆனா பொண்ணாங்க. குயில் 10ன்னு திருவாசகத்துல வரும் தெரியுமா? ஏறாறு இடங்கு ஞாபகம். நீ இருங்க, இந்த வாரம் உங்களுக்கு வேலை வச்சிருக்கேன். குயில் 10ல ஒரு பாட்டு. உன்னை உகப்பன் குயிலே. அடுத்த வரி என்ன? உன் துணை தோழியும் அவன். உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன். உன்னை நான் விரும்புகிறேன், உனக்கு நான் தோழி. எங்க
மாணிக்கவாசகர் போய் தன்னை தோழன்னு சொல்லுவாரா தோழின்னு சொல்லுவாரா? என்னம்மா, ஒரு பொண்ணு வந்து நிற்குது என் பக்கத்துல, நான் அந்த பொண்ணை பார்த்து உனக்கு நான் தோழி, நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? நேரம் நல்லாத்தானே பேசிட்டு இருந்தாரு, எங்க நான் தோழனா தோழியா? மாணிக்கவாசகர் ஆண் தானையா, அப்ப தோழன்னு தானே சொல்லணும். ஏன் தோழிங்க? உன்னை உகப்பன் புயலே உன் துணை தோழியும் நான் உனக்கு தோழி. அப்ப மாணிக்கவாசகர் பொண்ணு. இன்னொரு அநியாயமான கேள்வி கேட்கப்படுறேன். நான் ஆனா பெண்ணா? 83 வயசு. இப்ப இந்த சந்தேகம் வரலாமா? வரலாமா? ஆனா பெண்ணா? பெண். இவர் ஆனா பெண்ணா? பெண். என்ன சார் அநியாயம் பண்ணுங்க? கடவுள் தான் ஆண், ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள். அம்மா இப்ப நான் ஆணுங்கிறேன், இந்த உடம்பு தான்மா சட்டை, இது வெள்ளை சட்டை, இது கருப்பு சட்டை, உடம்பு சட்டை தானே. கலட்டி விட்டா அடுத்த சட்டை ஆன்மா எதோ போட்டுக்க போகுதோ. ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள். வைஷ்ணவத்துல மீராபாயின்னு ஒரு அம்மையார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீராபாய் பிருந்தாவனத்துக்கு போறான். பிருந்தாவனம் எங்க இருக்கு? இந்த மைசூர்கிட்ட இருக்குது இல்ல, இது டூப்ளிகேட். ஒரிஜினல் பிருந்தாவனம் மதுராவில். நான் 3 தடவை போயிருக்கேன். இங்க 4 நாள் தங்கி இருந்தேன். மதுரா, ஆக்ரா, மதுரா, பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல பிருந்தாவன கோஸ்வாமி அப்படின்னு ஒரு சன்னியாசி. மீராபாய் அம்மையார் பிருந்தாவனத்துக்கு போறாங்க. போற போது அந்த சன்னியாசிக்கு ஒரு கடிதாட்சி அனுப்புறாங்க. என்ன எழுதுறாங்க? நான் பிருந்தாவனத்துக்கு வருகிறேன், தங்களை சந்திக்க வேண்டும். என்னமா தப்பு இல்லை? பிருந்தாவன கோஸ்வாமி இத வாங்கி பார்த்தார். கீழே ஒரு வரி, நான் பெண்களை பார்க்கிற பழக்கம் இல்லை. இது அவர் அம்மா வயிற்றில் இருந்தாரோ அப்பா வயிற்றில் இருந்தாரோ நமக்கு புரியல. ஏமா, நான் பெண்களை பார்க்கிற பழக்கம் இல்லை. அனுப்பிச்சாரு. லெட்டர் கொண்டு போனவன் இங்கே வந்தேன், மீராபாய்க்கு காமிச்சேன். மீராபாய் என்ன எழுதினாங்க? அதுக்கு கீழே ஒரு வரி எழுதினாங்க. கொண்டே கொடுத்தாங்க. பிருந்தாவன கோஸ்வாமி முடிந்த கெட்ட என்ன ஓடி வந்து மீராபாய் காண்க. மீராபாய் என்ன எழுதினாங்க? அதான் சஸ்பென்ஸ். இவர் என்ன, அம்மா என்ன எழுதினாங்க? நான் உங்களை பார்க்கணும். இவர் என்ன எழுதினார்? நான் பெண்களை பார்க்க மாட்டேன். அவர் என்ன அம்மா எழுதினாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் கிருஷ்ணனை தவிர யார் ஆண்மகன்? ஏன் ஒண்ணு ஆம்பளைன்னு நினைச்சிட்டு, நீ ஆம்பளை இல்லடா, கிருஷ்ணன் ஒருத்தன் தாண்டா ஆண்மகன். அத்தனை பேரும் பெண்கள். அவன் நாயகன், நம்ம எல்லாரும் நாயகன். ஆமா, கடவுள் நமக்கு தலைவன். இந்த பிறவிக்கு இவன் புருஷன். எல்லா பிறவிகளுக்கும் ஆன்மாவுக்கு கடவுள் மட்டுமே கணவன். எழுதி வச்சுங்க. இந்த பிறவிக்கு இவர் அப்பா, அடுத்த பிறவிக்கு யாரு அப்பாவோ, எது அப்பாவோ, எல்லா பிறவிக்கு யாரு அப்பா? அவர்தான் அப்பா. வருவனே, இப்ப புரியுதா? நம்ம எல்லாம் ஆனா பெண்ணா? இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், நீ கடவுளை அடைய வேண்டுமானால் பெண்ணாக மாற வேண்டும். சார் போய் ஆபரேஷன் பண்ணிக்கலாமா? அட முட்டா பெயரே, அது சட்டைய மாத்துறதுடா, ஒன்ன மாத்தணும்டா. சட்டைய மாத்தி என்னத்துக்கு நீ மாறணும். மனசளவு ஆணாயிருந்தாலும் அவன் மனதளவிலே வெண்மைக்குரிய நம்பிக்கை, வெண்மைக்குரிய அடக்கம், வெண்மைக்குரிய பணிவு, வெண்மைக்குரிய
பக்தி இதெல்லாம் வந்தால் தான் கடவுளிடத்திலே போகலாம். சார் இதெல்லாம் பொண்ணுக்கு உரியதான்னு கேட்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னமா? அடக்கம், பணிவு, பக்தி,